வணக்கம். இனி இவர்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இல்லை என்று மத்திய அரசு புதிய விதி ஒன்றை அறிவித்திருக்கிறது. இந்த விதி யாருக்கு பொருந்தும், எதனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பிஎன்ஜி இணைப்பு பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு இனி எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படாது என்று மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. புதிய விநியோக ஆணை திருத்தத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஏற்கனவே பிஎன்ஜி பைப்புடு நேச்சுரல் கேஸ் இணைப்பு பெற்றுள்ள நுகர்வோர் இனி புதிய எல்பிஜி சிலிண்டர் வாங்கவோ, அதை வீட்டில் இருப்பு வைத்திருக்கவோ அல்லது காலி சிலிண்டரை மீண்டும் நிரப்பவோ முடியாது. இதற்கான உத்தரவு அனைத்து எண்ணெய் நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பிஎன்ஜி வசதி உள்ள பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் குழாய் வழியாக நேரடியாக எரிவாயுவை பெறக்கூடிய நிலை இருப்பதால் அவர்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் தேவையில்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். இதன் மூலம் எல்பிஜி விநியோகத்தை மேலும் சீரமைத்து தேவையுள்ள பகுதிகளுக்கு அதிக அளவில் வழங்க முடியும் என்று அரசு கருதுகிறது. இதே நேரத்தில் மேற்கு ஆசியாவில் நிலவக்கூடிய பதற்றம், குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக எல்பிஜி இறக்குமதியில் சிக்கல்கள் உருவாகும் என்ற அச்சம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக சில பகுதியில் மக்கள் அதிக அளவில் எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை குறித்து விளக்கம் அளித்த பெட்ரோலிய இணையமைச்சர் செயலாளர் சுஜாதா சர்மா, குறுகிய காலத்தில் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார். சர்வதேச அரசியல் சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு விநியோகத்தை அரசு கண்காணித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் பொதுமக்கள் பீதியடைந்து தேவைக்கு அதிகமாக எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று வரையில் சுமார் 75 முதல் 76 லட்சம் வரை இருந்த தினசரி முன்பதிவு எண்ணிக்கை தற்போது 88 லட்சமாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தேவைக்காக அல்ல, அச்சத்தால் முன்பதிவு செய்யப்படுவது என்று அவர் கூறியுள்ளார். அதே சமயம் நாட்டில் எல்பிஜி மட்டுமில்லாமல் பெட்ரோல், டீசல் உட்பட எரிபொருட்கள் போதுமானதாக அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியாவில் கச்சா எண்ணெய் இருப்பும் போதுமானதாக இருப்பதாகவும் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனில் இயங்கி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது நாட்டில் சுமார் 1.5 கோடி வீடுகளில் பிஎன்ஜி இணைப்பு மூலம் சமையல் எரிவாயு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் சுமார் 60 லட்சம் எல்பிஜி நுகர்வோர் எதிர்காலத்தில் பிஎன்ஜி இணைப்புக்கு மாறும் வாய்ப்பு இருப்பதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஎன்ஜி வசதி உள்ள பகுதியில் மக்கள் விருப்பம் உள்ளோருக்கு எல்பிஜி இணைப்பிலிருந்து பிஎன்ஜி இணைப்புக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த மாற்றம் கட்டாயமல்ல என்றும் வசதி மற்றும் தேவைக்கு ஏற்ப மக்கள் முடிவு செய்யலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் எல்பிஜி விநியோகத்தை திறம்பட நிர்வாகம் செய்து தேவையுள்ள பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே அரசின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் மத்திய அரசு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.